ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்சப்பா சேனல். இன்றைக்கி முட்டை குழம்பு தாங்க பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கிடலாம். நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, ஒரு பட்டை துண்டு, ஏலக்காய், கிராம்பு ஒன்று போட்டு கொஞ்சம் போல் துருவன தேங்காய், சோம்பு ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகமும் போட்டு பொன்னிறமாக தேங்காய் வறுத்து எடுத்துகிட்ட பிறகு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்து முறுன்னு வறுத்து தேங்காய் எடுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு கடுகு புரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதங்கி வந்த அப்புறம் அரைச்சி வச்சுருக்கேன் மசாலா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு புளி கரைசலும் உப்பையும் போட்டு குழம்பு கொதிக்க விட்டுறலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்த அப்புறம் அவிச்சு வச்சுருக்கேன் முட்டையும் எடுத்து போட்டு நல்லா கிண்டிட்டு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுறலாங்க. எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நமக்கு குழம்பு ரெடி ஆகிட்டு இனி மல்லி இலையும் தூவி இறக்கிட்டா கம முட்டை குழம்பு ரெடிங்க. சாதத்துக்கும் டிஃபனுக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. பாய்.